Hey guys, welcome to my channel Manavia Super Mom. So நாங்கள் இப்போ வெளியே போகிறோம் அண்ட் yes I'm so excited. ரிஷிகா கூட எப்பவுமே ஷாப்பிங் போகிறது அவ்வளோ பிடிக்கும். கொரோனாலேயும் நாங்கள் அப்பப்போ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஷாப்பிங்னா என்ன, ஏதாவது ஒரு முட்டை, ப்ரெட்டு, பால், இதுதான் ஷாப்பிங் எங்கள் ஊரில். ஸோ வாங்க போகலாம். லெட்ஸ் கோ ரிஷிகா. வாடி. மெஷரிங் ஸ்பூன் இருந்ததுல இது எதுனாலும் ஓகே. So you're not good by anything. Huh? Oh, so you're not good by anything. You're in this. Okay. So we'll leave it to this. Okay. Ooh. Let's see what I get. Oh my god. You get that and I will get something over here like a tropical. என்ன எடுத்துட்டு இருக்க? Hey guys, very good evening. Yes, we have so much. Hey guys, mommy, I'm actually paying from this. Good evening everybody. So இன்னைக்கு I have at last taken a break, finally. Break from everything. லீவ் அன்னைக்கு அது வந்து ஒரு பிரேக் மாதிரி இருக்காது. லீவ் அன்னைக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கேன். இது எப்போல்லாம் இந்த லாக்டவுன் முடியிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரும், பேக் டு நார்மல் அப்படின்னு வந்தாலும் வரும். எனக்குமே வந்து ஸ்ரீ நம்ம இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு பாப்பா கூட வந்து அவள் மதியம் அழகாக உட்காந்து தூங்குவா, அழகாக உட்காந்து படம் பார்ப்பா. அதெல்லாம் நம்மளும் பண்ணணும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அதோட சான்சஸ்லாம் கிடச்சிச்சு, எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி அண்ட் எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால ஐ தாட் ஓகே லெட்ஸ் டேக் சம் லீவ். ஸோ நான் வந்து ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்கேன் பாப்பாக்காக. அண்ட் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் கூட கடைக்கு போனோம். இங்கே இப்போல்லாம் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போய் வந்ததும் கொஞ்சம் வந்து கை கால் நல்லா கழுவி இப்போ வந்து மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு, சரி வந்தால் பார்க்கலாம் இந்த மாதிரி. அண்ட் மெனி ஆஃப் ஆர் நோன் பீப்புள் வந்து ஐ மீன் இப்போது ரீசெண்டாக வந்து எஃபெக்ட் ஆகிருக்காங்க. மஸ்ட்பி இப்போ ரீசெண்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எஃபெக்ட் ஆகிருப்பாங்களா இருக்கும். ஸோ சில பேர் வந்து சொன்னது இஸ் நாட் ஆஸ் டெட்லி ஆஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ ஈவினிங் ஆச்சு. நாங்கள் நல்லா வந்து மத்தியானம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சிம்பிளான ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடல. பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கோகோனட் பன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கோகோனட் பன் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு கொஞ்சம் தான் வந்து எங்களுக்காக வச்சேன், ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேச்சுரல்ஸ்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஆடிக்கு அமாவாசைக்கு சாப்பிட்டேன்னா நான் வந்து அன்னைக்கு உள்ள மீன் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். பிகாஸ் ஸ்நாக்ஸே நிறைய சாப்பிட்டு வச்சுதான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாப்கார்ன் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் ஆக்டிவ் பாப்கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டேரெக்டாக கார்ன் யூஸ் பண்ணி பாப்கார்ன் பண்ணதில்லை. ஸோ மிஷிக்காக சரி ஓகே லெட்ஸ் ப்ரிப்பேர். ஸோ ப்ரெட்டெல்லாம் ஐ மீன் இந்த ஒரு 4-5 நாள் அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் எல்லாமே பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம் நடக்குமா இல்லையான்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மிஷி கிப்ஸ் ஆன் ஆஸ்கிங், நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது இல்லை அதுக்காக. Guys, don't forget me the vlogs and don't carry me, mother. Actually paying for you. பல்லு போயிடுத்து, பல்லு போயிட்டு டேம் கிட்ட அந்த சவுண்டும் மாறி இருக்கு. ஸோ வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பாப்கார்ன் வைக்கலாம். ஸோ டைம் இப்போ வந்து 6:30 ஆகுது. அண்ட் இனி விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு. பட் ஐ கான் டூ இட். ஸோ இந்த பாப்கார்ன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருக்கி தொடச்சிட்டு அண்ட் தென் வீருக்கு வச்சு டீச்சா வச்சுக்கிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து அழகாக நைட்டு வந்து ஏதாவது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு இன்றைக்கி நாங்கள் படம் பார்க்க போகிறோம் நான் விஷயக்காகவும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணணும்.
my breastfeeding experience for Mishika for around 3.5 years. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So let's get started with the popcorn. Mishika, ready? செம்ம காமெடி, செம்ம மொக்க வாங்கிட்டோம். நான் தான் செம்ம மொக்கையாக வாங்கிட்டேன். பாப்கார்ன் மிஷி பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு அந்த கோன் வச்சிட்ருக்கா. கடைசியில் பாப்கார்னே வரல. ஏன்னா இந்த பாப்கார்னோட கார்ன் வந்து நல்ல குவாலிட்டி இல்லாமல் இருந்தது. ஒரு சில தான் விரிஞ்சது, மற்றதெல்லாம் விரியவே இல்லை. கடைசியில் கரைஞ்சி போச்சு. பாருங்க, I don't know how to make her now. அவள் ஃபுல் மூடில் இருந்தான். மிஷி மிஷி 1-2 இருக்கு பாப்பா. செம்ம டேஸ்டாக இருக்கு அந்த 1-2. சரி சரி, எக்ஸ்பெரிமெண்ட் வேஸ்ட் ஆகி போச்சு. அவ்வளோ வேஸ்ட்டு. இந்த கார்ன் வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வந்து கரெக்டாக வந்து அந்த விரிஞ்சு வரல. எவ்வளோ மெதுவாக சிம்மில் வச்சாலுமே அது கரெக்டாக விரிஞ்சு ஓப்பன் ஆகலை. கடைசியில் கரைஞ்சிருச்சு. நான் நேச்சூஸ் வச்சு தரேன், இது மட்டும் சாப்பிட்டு பாரு. நான் வேணுட்டே பண்ணேன். I tried for you, right? It didn't come properly. Why? Because you made it very fast. No, the second time also I kept it. It didn't come properly. Because when auntie didn't put lot salt. It's not like that. அதோட கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது விரிஞ்சு வரணும், விரிஞ்சு வர மாட்டேங்குது. ஏன்னா கார்ன் இஸ் நாட் குட் குவாலிட்டி. ஈட் இட் கண்ணம்மா. பச்சு குட்டி பண்ணி குட்டி நாளைக்கு அப்பா வேற வாங்கிட்டான். நல்லதாக பார்த்து வந்துட்டேன். ஏய் அம்மா. ஸோ ஃபைனலி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பட் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருந்தேனோ அவளே வீட்டில் இல்லை. அவள் வந்து அவள் ரிலேட்டிவ்ஸே, அவன் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ இப்போ டைம் வந்து 11 o'clock ஆச்சு. மேடம் இன்னுமே வரல. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டேன். அண்ட் எஸ், நான் இந்த செடி நான் போன vlogல காமிச்சேன்னான்னு தெரில. இந்த ஜீசி பிளான்ட் இங்கே கொண்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம பிளான்ட் வைக்கிறோன்னா வி ஷுட் நாட் மூவ் இட். கீப் ஆன் மூவிங் இட் மீன்ஸ் அது வந்து ஐ மீன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அந்த இடத்துல இருந்தாச்சுன்னா இட் வில் கெட் யூஸ் டு அண்ட் இட் வில் ஓன்லி தென் க்ரோ. மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ரோ ஆகாது. அண்ட் பெருக்கியாச்சு. அண்ட் இங்கே பெட்ரூமும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். புது பெட்ஷீட்ஸ் பார்த்தாலே ஒரு புது எனர்ஜி இல்லையா? அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் சேஞ்சிங் பெட்ஷீட்ஸ். ஸோ அம்மா கால் பண்ணிகிட்ருக்கா. இந்த 2 வேலையும் இருக்குது. இது நான் பண்ண மாட்டேன், இது கோகுல் பண்ணுவாங்க. அண்ட் இதை நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் பிகாஸ் இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக 2-3 vlogsல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நைட் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். பட் இன்னைக்கு நைட் நான் வந்து ஐம் பிளானிங் டு வாட்ச் அ மூவி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் கேன் ஐ மீன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் செய்யுங்க அண்ட் மேக் யூர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஆஃபீஸில் இந்த வாட்டி வந்து என்னோடய Thursday Friday சேர்த்து ஐ ஹாவ் டேக்கன் அரவுண்ட் கேமரா கீழே வச்சுட்டு பேசுகிறேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அரவுண்ட் நான் வந்து ஒரு 3 days லீவு, தட் இஸ் Wednesday, Thursday and then Sunday லீவ் போட்டிருக்கேன். 3 days போட்டிருக்கேன். வீக் ஆஃப் சேர்த்து 5 நாள். ஸோ 5 நாளுமே வந்து ஐ தாட் ஓகே லெட் மீ ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் மிஷிகா. அண்ட் அதே மாதிரி எனக்குன்னு பிடிச்ச மாதிரி திங்ஸ் பண்ணி நான் என்ன சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மெயினான திங் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க என்னை ரிலேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மெயினான திங் என்னென்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் போனாலுமே அந்த காலையிலேருந்து அந்த ஆக்டிவ்னஸ் ஆஃப் கெட்டிங் அப், கெட்டிங் ரெடி அண்ட் கோயிங் டு த ஆஃபீஸ், அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ இது அது இல்லாததுனால வந்து
நம்ம என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஓகே கொஞ்சம் லேசி ஆகிடுவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபுல் டே நம்ம வந்து சிஸ்டமில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஸ்பெஷலி. பிகாஸ் ஈவன் நான் ஆஃபீஸ் வேலை வந்து ஒரு 10 o'clock முடிச்சிட்டேன்னா தென் அகேன் நான் 11 to 12 வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இந்த சமயத்தில் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும், மிஷிகா வந்து பாவம் தனியாக இருக்காளே, அவன் மட்டும் டிவி பார்த்துட்டு தனியாக இருக்காளே. அண்ட் என் ஹஸ்பண்டும் உட்காருவாங்க அவகிட்ட அப்பப்போ, என்னை விட ஜாஸ்தி நேரம் அவங்களுக்கு உட்கார முடியாது. லைக் ஹீ ஹேஸ் த அந்த சான்ஸ் என்னை விட. பிகாஸ் அவங்க அந்த மாதிரி யார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ அதனால வந்து ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் பி அலைவ். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி சொல்லிட்டேன், லைக் ஐ ஹவ் ரியலி பேட் கைண்ட் ஆஃப் மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஐ வாண்ட் டு டேக் லீவ் பிகாஸ் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல எதுவுமே. ஸோ எஸ், ஸோ அதுதான் மெயின் ரீசன். அந்த லீவ் போட்டு ஒரு பிரேக்குக்கு வந்து நான் வந்து டிசைட் பண்ணேன். பட் மீன்வைல் நான் வந்து அப்பப்போ எடுத்து வந்து கம்ப்யூட்டர் என்னோட லேப்டாப் எடுத்து அப்பப்போ வந்து மீன்வைல் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அப்பப்போ எனக்கு வந்து பெண்டிங் வைக்காமல் நம்ம அடுத்த லீவ் முடிஞ்சு போகும்போது நம்ம ஃப்ரீயாக போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால ஸோ எஸ், இன்றைக்கி நைட் ஒரு சூப்பரான மூவி பார்க்கலான்னு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து புக்ஸ் படிச்சுட்ருக்கேன் ஸ்டோரி டெல்னு ஒரு ஆப்பில். அது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து புக்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வந்து ஸ்டோரி டெல்ல நிறைய புக்ஸ் இருக்குது. வெறும் உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுவாங்க. ஸோ சில ஸ்டோரிலாம் நான் யோசிப்பேன், ஐயோ இந்த புக் எவ்வளோ பெருசாச்சு, இது படிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ஒரு வாரமாச்சு. பட் ஸ்டோரி டெல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 20 minutes ஒரு புக் முடிஞ்சிடும். ஸோ ஐ மீன் அந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சிடும் தவிர்த்து நீங்கள் ஒரு புக்கு படிக்கிற ஃபீல் இருக்காது. ஓகே, புக்கு வந்து நம்ம உட்காந்து வாசிக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. பட் இந்த புக்கோட ஸ்டோரி என்ன நடந்துருச்சு அந்த கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வெரி குட். ஸோ எஸ், அண்ட் வெப் சீரிஸ் கூட நான் கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் வெப் சீரிஸ் வந்து ஏதாவது வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நைட் வந்து இன்றைக்கி நான் வந்து யூஸ்வலாக எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி என்னோட ஃப்ரிட்ஜோட நிலமை காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜோட டே நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு வந்து பர்கர் மிஷி சொல்லுவான், பர்கர் பன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக. ஜஸ்ட் அவளுக்கு வந்து இந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக லூஸாகி கிடக்கான். ஸோ அதனால் அவளுக்கு வந்து பர்கர் வைக்கணும். அண்ட் இது வந்து ப்ரெட் சீஸ் டோஸ்ட்டுக்காக. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக ஸ்பெகட்டி பாஸ்தா வைக்க போகிறேன். எனி விச் வேஸ் நம்ம லேட்டில் மெதுவாக தானே தூங்க போகிறோம். அண்ட் இது வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வைக்க போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ். இந்த மத்தியானத்தோட மோர் குழம்பு அண்ட் உள்ள ஃபுல்லாக மாவு. ஸோ எஸ் காய்ஸ், மிஷ்கா வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வட்டி சத்தம் கேட்குது. ஸோ இந்த சேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே எப்படி தூக்கி வச்சுருவேன். எனக்கு வந்து பெருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படியோ காலைல வந்து துடைக்கணும். ஆக்சுவலி நைட்டு துடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அம்மா கூட சொன்னால் நைட் துடைக்கக்கூடாது. அதனால நான் வந்து சரி ஓகே அப்படியாவது பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வரட்டும் வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு நான் நைட்டு துடைக்கிறத நிப்பாட்டிட்டேன். ஸோ அதனால் பெருக்கிட்டு நாளைக்கு காலைல துடைச்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு பாஸ்தா இது. சுடு தண்ணி வந்து போட்டிருக்கேன். வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த பாஸ்தா சீசனிங், ஆனியன், கார்லிக் அண்ட் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இது சாப்பரில் போட்டு அரைச்சி எண்ணெயில் போட்டு வதக்கி இது போடணும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எல்லாமே நான் போட்டேன் இந்த சாப்பரில். இந்த புது சாப்பர் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ ஓகே, ரொம்ப நல்ல மைன்யூட்டாக நம்மளுக்கு இது கட் ஆகும். ஸோ இதே நம்மளோட பாஸ்தாவோட சாஸ் ஆறு நாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ சாப். ஸோ இதுக்கு வந்து ஜிஞ்சலி ஆயில், நம்ம ஜிஞ்சலி ஆயிலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேசி டைப் ஆஃப் இந்த மாதிரி சைனீஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி பாஸ்தாக்கோ ஜிஞ்சலி ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கு. ஆயில் சூடானோடனே டைரெக்டாக இது போட்டுடலாம். நைட் 11 o'clock சமைக்கிறது சுத்தமாக அட்வைஸபிள் கிடையாது. நான் என்னோட மன திருப்திக்காக சமைச்சிட்ருக்கேன். சால்ட்
லைட்டாக சில்லி பவுடர், லைட்டாக கரம் மசாலா. இது போடக்கூடாது, நான் என் டேஸ்ட்டில் போடுறதுனால போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஆனியன் கார்லிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுட்டு அது வச்சுக்கிற பிறகையும் பண்ணலாம். அவசரத்துக்காக இது பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அது ஆல்ரெடி ஸோ டேம் லேட். இதில் நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கொஞ்சம் பன்னீர் தான் போட போகிறேன். வேறு எந்த காயும் போட போகிறேன். செம்மையாக இருக்கும் வாசனை. இதில் இப்போ பன்னீர் போட போகிறேன். And then இந்த பாஸ்தா சீசனிங் இருக்குல்ல, அதுக்கு லைக் டிபெண்ட்ஸ் upon your taste, how you want. இதில் இப்போ நம்ம பாஸ்தா சீஸ் எல்லாம் எதுவும் போடலை. ஸோ ஃபைனலி கைஸ், எனக்குன்னு வச்ச ஸ்பெஷல் டின்னர் சாப்பிட போனேன். அண்ட் இந்த மாதிரி எப்போயாவது நம்மளுக்காகவும் சமைச்சு சாப்பிட்றது தப்பே கிடையாது. அதனால் வெயிட் போட்டால் அதெல்லாம் பரவாயில்ல. பட் அதோட ஹாப்பி வைப்ஸ் வந்து நம்ம ஹெல்த் வந்து இன்னும் வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கும். நம்ம ஹெல்த் இன்னும் நல்லா வச்சுக்கோம். செமையாக இருக்குது. திடீர்னு நம்மளுக்கு வந்து ஏதோ ஸ்பைஸியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும், டக்குன்னு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி சாப்பிட்லாம். இது நத்திங் பட் என்னோட சேமியாவோட ஒரு இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்னு சொல்லலாம். அதே சேமியாவில் வந்து இந்த பாஸ்தா போட்டிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. டூ குட். ஸோ நான் இந்த பாஸ்தா சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி நைட் நல்லா ஒரு மூவியெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி என்னோடய மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இனிமேல் vlog பண்ணேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். இல்லைனா டடா பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.